இப்போ பார்த்தோம்னா ஏஜென்சி சாஃப்ட்வேரை பற்றி பார்க்குறோம். ஏஜென்சினா ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்டை வாங்கி மொத்தமாக விற்கிறவங்க, அவங்க ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஏஜென்சி சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வியூ. இப்போ இந்த ஏஜென்சிங்கிற ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறோம். இதில் எஸ் கொடுத்துட்டு லாகின் பேஜ் வந்துடுது. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு, இப்போதைக்கு நான் எதுவும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கல, டைரெக்டாக லாகின் கொடுத்தோம்னா உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா மெனு, சேல்ஸ் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, ஸ்டாக்கு, அக்கௌண்ட்ஸு, மாஸ்டர் ஃபைலு, கண்ட்ரோல், கிராஃபு, எக்ஸிட்டில் வந்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வரதுக்கு வந்து எக்ஸிட், இல்லைனா அந்த க்ளோஸ் பட்டன் இருக்குல்ல, க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறோம், லாகின் கொடுத்துட்றோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு ப்ராடக்ட் செட்டப்பு, ஹெச்எஸ்என் கோட் செட்டப்பு, இந்த மாதிரி இந்த மெனுவில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஹெச்எஸ்என் கோட் செட்டப். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து கொடுத்த ஹெச்எஸ்என் கோடை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ சாம்பார் பொடிக்குன்னா சாம்பார் பொடிக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு, டர்மரிக் பவுடர்னால் அதுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு, இந்த மாதிரி அந்த கமாடிட்டி ப்ராடக்ட்னுடைய கமாடிட்டி வச்சு அந்த ஹெச்எஸ்என் கோடு வருது. அந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ சோப்பு, பாத் சோப்பு, இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு என்ன டைப் ஆஃப் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 0, 5, 12, 18, 28 இத்தனை டேக்ஸ் இருக்குது. இதில் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸோ அதை கொடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஓகே, அடுத்தது வந்து மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு ப்ராடக்ட் செட்டப்பு, நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோன்னா ஆட் ப்ராடக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டை எடிட் பண்ணோன்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை, இது நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக் அடிச்சுன்னா கார்லிக் ரைஸ் பவுடர் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நேம் வச்சு சர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இது. இப்போ நியூவாக ஒரு பொருளை ஆட் பண்ணுறோம், அதுக்கு ஆட் ப்ராடக்ட்டில் போயிடுறோம். ப்ராடக்ட்டுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுத்துட்றோம். இப்போ டர்மரிக், டர்மரிக் பவுடர் 50, 100 கிராம் இந்த மாதிரி கொடுத்துறோம். தமிழ்லேயும் நம்ம டர்மரிக்னு பாமினி ஃபாண்ட்டில் நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிறோம். கொடுத்துட்டு சப்ளையர் சக்தி ஏரோமேட்டிக் மசாலா, இது எங்கேருந்து வருதுன்னா ஒரு லெக்சர் செட்டப்பில் போயிட்டு நமக்கு சப்ளையர்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு நமக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அதை வந்து லெக்சர் செட்டப்பில் போய்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அங்கேருந்து நம்ம இதை கெட் பண்ணிக்கிறோம். சக்தி ஏரோமேட்டிக் மசாலாஸ் பிரைவேட் லிமிடெடு கொடுத்துட்டு ஜிஎஸ்டி வந்து மஞ்சத்தூளுக்கு 5% ஜிஎஸ்டி, சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்றோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்றோம். இப்போ நம்ம அங்கே க்ரியேட் பண்ணி வச்சிருந்த கோடு வந்துடும். இதுக்கு உண்டான கோடை செலக்ட் பண்ணிக்கிறோம், ஹெச்எஸ்என் கோடை. யூனிட் வந்து மஞ்சத்தூள் எப்பயுமே நம்ம கிலோவில் தான் வைப்போம், அதனால் கேஜிஎஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். இதே வந்து அப்பளமாக இருந்தால், சக்தி அப்பளமாக இருந்தால் அதுவும் கிலோவில் தான் வைக்கிறோம், கிலோ. இதே வந்து ஆயிலாக இருந்தால் லிட்டரில் வைப்போம், அதனால் லிட்டர்னு கொடுத்துக்கிறோம். யூனிட் வந்து கேஜிஎஸ். லிஸ்ட் ப்ரைஸ், இது வந்து நமக்கு டேக்ஸ் இல்லாமல் வர்ற ரேட்டு, பர்ச்சேஸ் ரேட்டு, டேக்ஸ் இல்லாமல் வர்ற பர்ச்சேஸ் ரேட்டு. டேக்ஸ் மஞ்சத்தூளுக்கு 5%, அப்போ 129 ரூபா 15 பைசா லேண்டிங் காஸ்ட். டேக்ஸோட நம்மளுடைய மார்ஜின் ஒரு 6%, அப்போ 136 ரூபா சம்திங் வருது. ஹோல்சேல் வேணாலும் ஹோல்சேல் ரேட்டு போட்டுக்கலாம். எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்னுடைய எம்ஆர்பி தான் போடணும், ஏன்னா ரேட் நம்ம கிலோவில் விற்கிறோம். பட் 100 கிராம் வந்து 23 ரூபா எம்ஆர்பி, அப்போ எம்ஆர்பி வந்து பீஸ்னுடைய எம்ஆர்பி தான் போடுறோம். ஆக்டிவ் டிக் பண்ணி விட்டு ஆட் கொடுக்குறோம். இப்போ ப்ராடக்ட் மாஸ்டர் என்ட்ரி கம்ப்ளீட்டட். இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறோம், டர்மரிக் பவுடர் அடிச்சுன்னா 100 கிராம் வந்துருச்சு. டர்மரிக் பவுடர் ஓகே, மாடிஃபை பண்ணிக்கிறோம். மாடிஃபை பண்ணுறதுக்கு மாடிஃபை ஆப்ஷன் ஓகேங்களா.
ஓகே, நியூ ஆட் பண்ணுறதுக்கு ஆடு, மாடிஃபை பண்ணுறது மாடிஃபை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு லெட்ஜர் செட்டப். இந்த லெட்ஜர் செட்டப் எதுக்குன்னா நம்மளுடைய சப்ளையர் அண்டு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நியூ ஆட் பண்ணுறதுக்கு ஆட் அக்கௌண்ட்டு. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்ளையர் யார், இப்போ லைன் டேட்ஸ் லிமிடெட். இவங்க வந்து சன்ரை கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ்னால் சப்ளையர், சன்ரை டெப்டார்ஸ்னால் கஸ்டமர், பற்பல கடனாளிகள் கடனீந்தோர் அப்படிங்கிற சொல்கிற இது அக்கௌண்டிங் வேர்டு. சப்ளையர் எல்லாம் கிரெடிட்டார்ஸ்னு கொடுக்குறோம், அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆடு. இது வந்து சப்ளையர் கிரியேட் பண்ணும்போது சப்ளையர் நேமு, லெட்ஜர் குரூப் வந்து சன்ரை கிரெடிட்டார்ஸ், சன்ரை கிரெடிட்டார்ஸ்னால் சப்ளையர் எல்லாம் சன்ரை கிரெடிட்டார்ஸு, கஸ்டமராக இருந்தால் சன்ரை டெப்டார்ஸ் கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆடு கொடுத்தோம்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனது இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு. எடிட் பண்ணோன்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணுறோம். இது வந்து கஸ்டமர். இவங்க கஸ்டமருக்கு என்ன வரும், சன்ரை டெப்டார்ஸ் கொடுத்துட்டு அட்ரஸ்ஸு கொடுத்துட்டு மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர். இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு வரும். இப்போ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு வரும். பர்ச்சேஸ் என்ட்ரியில் போய்ட்டு சப்ளையர் நேம், லைன் டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ளையரு, அவர்கிட்ட இருந்து ஒரு இன்வாய்ஸ் வருது. இதில் என்ன ப்ராடக்ட், என்ன டேட்ஸ் அப்படிங்கிறது வருது. கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி, பேசிக் ரேட்டு, என்ன டைப் ஆஃப் டேக்ஸு கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஐட்டம் போட்டுக்கிட்டே வரோம். கொடுத்துட்டு டோட்டல் பில் வேல்யூ 2 ஐட்டம் தான் வந்துருக்குது. டோட்டல் பில் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 3220 ரூபா 75 பைசா வருது. 1 ரூபிக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். அப்போ ரவுண்டு நியரஸ்ட் 100, 1 ரூபிக்கு ரவுண்ட் பண்ணோன்னா 1 ரூபிக்கு ரவுண்ட் ஆகிடுது. கொடுத்துட்டு இங்கே ஓகே பண்ணிடுறேன். இந்த இன்வாய்ஸ் பில் வேல்யூ எடுத்து பில் வேல்யூவில் போட்டு இங்கே ஓகே பண்ணோன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அந்த வந்து ஸ்டாக்கில் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிருக்கும், ஆட் ஆகிருக்கும். அதேமாதிரி பர்ச்சேஸ் ரிட்டனு, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், டோட்டலாக அந்த மாதம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி பேமெண்ட் டியூ லிஸ்ட்டு, பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்துடும். இன்வாய்ஸ் என்ட்ரியில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 2021ங்கிறது ஃபினான்ஷியல் இயரு, 2021வது வருஷம் ஃபினான்ஷியல் இயரு. அதில் 4வது நம்பர் பில் ஓடிட்டுருக்குது. இப்போ ஏரியா வந்து சேலம்னு கொடுத்துட்றேன். சேலம்னு கொடுத்தோன்னா பீட் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயினாக ஏஜென்சியில் என்னென்னா ஒரு ரூட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா பார்ப்பாங்க. அதனால் அது பீட் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் பீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீட்டு இப்போ இந்த சேலம், ஓமலூர், இந்த இரும்பாலை லைனு இப்படின்னு ஒவ்வொரு லைனும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும். அப்போ ஒவ்வொரு ஏரியா வைஸும் எத்தனை கஸ்டமர், அந்த ஏரியா அடித்தா அந்த ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர் மட்டும்தான் அங்கே வரும். இப்போ சேலம்னு அடிச்சுன்னா சேலத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஷோ பண்ணும். அதில் ஸ்ரீ சூப்பர் மார்க்கெட் செலக்ட் பண்ணுறோம். டேட்டு இதுலேயும் 2 ரேட் செட் பண்ணியிருக்கிறோம். ப்ராடக்ட் செட்டப்பில் ஹோல்சேல் ரீட்டெயிலு, அதேமாதிரி கேஷ் பில், கிரெடிட் பில்லு, அதேமாதிரி தமிழ் இங்கிலீஷ் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ மஞ்சள், டர்மரிக் 100 கிராமு கொடுத்துட்டு ஒரு 10 கிலோ போகுது, 136 ரூபா 90 பைசா. ரேட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இங்கேயே ரேட் எடிட் பண்ணிக்கலாம். இந்த பில்லுக்கு மட்டும்தான் எடிட் ஆகும். அடுத்த பில்லுக்கு உள்ள என்ன இருக்குதோ அது வந்துடும்.
அடுத்தது டர்மரிக் பவுடர் 50 கிராமில் ஒரு 5 கிலோ. அடுத்தது சாம்பாரில் 500 கிராமில் ஒரு 5 கிலோ. பெப்பர் பவுடர் 50 கிராமில் 1 கிலோ. எக் குருமா, முட்டை குருமா கொடுத்துட்டு இதில் 1/2 கிலோ வேணும்னா அப்படியே 0.5 போட்டுக்கலாம். சரி, ரைட்டு. இவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்டாக தரணும், 2% நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப இங்கே 2 அடிச்சோம்னா இந்த இடத்துல 2% லெஸ் ஆகி வந்துடும். ஒரு ஐட்டத்துக்கு எனக்கு 2 ஐட்டத்துக்கு இல்லை, 2 ஐட்டத்துக்கு மட்டும் தான் தருவோம்னா எதுக்கு வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ஓகே ப்ளஸ் பிரிண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆகிடும். ஓகே மட்டும் பண்ணோன்னா இன்வாய்ஸ் ஆகிடும், பட் பிரிண்ட் வராது. இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும், பிரிண்ட் வராது. நமக்கு இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டு பிரிண்ட் வேணும்னா ஓகே ப்ளஸ் பிரிண்ட் கொடுத்தோம்னா இன்வாய்ஸ் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, டு யூ வாண்ட் டு பிரிண்ட். எஸ் கொடுத்தோன்னா டைரெக்டாக பிரிண்ட் ஆகிடும், நோ கொடுத்தோன்னா வியூ பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா A4ல் பாதி, A5 சீட்டு. இதில் ஃப்ரம் அட்ரஸ் வந்து நம்ம ஏஜென்சி, இன்வாய்ஸ் நம்பரு, டேட்டு, கேஷ் பில்லா, கிரெடிட் பில்லா. இது 2 பார்ட்டி யாருக்கு நம்ம பண்ணுறோம், இது வந்து என்னென்ன ப்ராடக்ட் பில் பண்ணுறோம் அப்படிங்கிறது, HSN கோடு, குவான்டிட்டி, ஃப்ரீ இருந்தால் ஃப்ரீ போட்டுக்கலாம், ரேட்டு, டிஸ்கவுண்ட் எது கொடுத்தோம்னா டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம், ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, HGST, நெட் அமௌண்ட்டு. கீழே உங்களுக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் என்னன்றது உங்களுக்கு டேக்ஸ் வைஸ் பிரித்து இந்த இடத்துல காமிச்சிக்கலாம். சரி, அடுத்த பில் போடுறாங்க. அதே வந்து ஸ்ட்ரீட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அதே டர்மரிக்கு போடும்போது இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா, இங்கே என்ன பொருள் போடுறோமோ அந்த பொருள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம், ப்ரீவியஸ் சேல்ஸ் ரேட்டு காமிச்சிக்கணும். அந்த கஸ்டமருக்கு என்ன ரேட்டுக்கு அந்த பொருள் கொடுத்துருக்குறோம், ப்ரீவியஸ் சேல்ஸ் ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 36 ரூபா, 136.90 வருது, ஆனால் அந்த கஸ்டமருக்கு 135 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு ரேட்டுக்கு நம்ம தருவோம் இல்லையா, ஒரு பொருளும். அப்போ லாஸ்ட்டாக கொடுத்த 5 ரேட் அந்த இடத்துல காமிக்கும். இந்த இடத்துல இப்போ ஒரு 5 கிலோ 6 கிலோ போடுறேன், இப்போ வந்து 136 ரூபாய்க்கு போடுறேன், ஒரு விலை ஏறிடுச்சு, டிஸ்கவுண்ட் கொடுக்கல. அடுத்தது சாம்பார் பொடி, அது ஒரு 5 கிலோ போடுறேன், இப்போ இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அதே கஸ்டமர் அடுத்த வாரம் திருப்பி வாங்குறாரு, டர்மரிக் அடிக்கிறேன், லாஸ்ட்டாக கொடுத்த ரேட்டிங் வந்துடும். ஃபஸ்ட்டு 135 ரூபாய்க்கு கொடுத்து 2% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பில்லில் பார்த்தீங்கன்னா 136 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற லாஸ்ட் ப்ரீவியஸ் ரேட்டை காமிக்கிது இந்த இடத்துல. சரி, ரைட்டு. இப்போ அடுத்த இன்வாய்ஸும் போட்டுறோம், கன்ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா வரிசையாக பில் போட்டு ஓகே மட்டும் பண்ணிவிட்டு கண்டினியூ பில் எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பர் பில்லேருந்து 6ஆம் நம்பர் பில் வரைக்கும் கண்டினியூ பிரிண்ட் வேணும்னாலும் ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் கொடுக்காம இங்கே கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ பில் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இன்வாய்ஸ் நம்பர் ஃப்ரம் டு இன்வாய்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபைண்டுன்னா என்னென்னா, இப்போ டோட்டலாக இந்த தேதியில் எத்தனை பில் போட்டுருக்கோம் அப்படிங்கிறது. இது எதுக்குன்னா பில் அடிச்சுட்டு வெளியில் லைனுக்கு போகும்போது கலெக்ஷன் பண்ணிட்டு வரதுக்கு இந்த ரிப்போர்ட் தேவைப்படும். இந்த ரிப்போர்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1ஆம் நம்பர் இன்வாய்ஸ், கடை பேர், அந்த பில் அமௌண்ட் எவ்வளோ, கலெக்ஷன் பண்ணிட்டு வரதுக்கு உண்டான சீட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கப் லிஸ்ட்டு. இப்போ பில் அடிச்சிட்டோம், 10 பில் அடிச்சிட்டோம். 10 பில்லுக்கு மொத்தமாக நம்ம எவ்வளோ லோடு கொண்டு போகணும். இப்போ மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பில்லுக்கும் வந்திருக்கும், 5ஆம் நம்பர் பில்லுக்கு வந்திருக்கும், 7ஆம் நம்பர் பில்லுக்கு வந்திருக்கும். 30 பில் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி. அப்போ 1ஆம் நம்பர் பில்லில் 6 பீஸ் வந்திருக்கும், 2ஆம் நம்பர் பில்லில் 8 பீஸ் வந்திருக்கும். டோட்டலாக வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வைஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ எக் குருமாவில் 1/2 கிலோ எடுத்துகிட்டு போகணும், ஒரு பில்லில் 1/2 கிலோ போட்டுருந்தோமா, அந்த 1/2 கிலோ. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் நம்ம எவ்வளோ பிக் லிஸ்ட், இது பேர் பிக் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிக்கப் லிஸ்ட்டில் நம்ம இவ்வளோ சரக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் வந்துடும். இது ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ சப்போஸ் ஒரு பொருள் ஸ்டாக் இருக்குதா இல்லையான்னு டக்குன்னு போய் பார்க்குறதா இருந்தால் இதில் போய் பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் நேம் அடித்து இதில் போய் பார்த்துக்கலாம்.
அதுக்கு தான் ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஏதாவது ஆட் பண்ணணும், ஆட் சார்ஜு, லெஸ் சார்ஜு, கேஷ் டிஸ்கவுண்ட்டு கொடுக்கணுன்னா இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொரியர் சார்ஜ் இந்த மாதிரி ஃப்ரைட் சார்ஜ் ஆட் பண்ணணும் அந்த மாதிரினா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறது இல்லாமல் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்கணும்னா இதில் நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் பர்சன்டேஜாகவும் கொடுத்துக்கலாம், ருப்பீஸாகவும் கொடுத்துக்கலாம். இதில் இதுதான் இன்வாய்ஸ் என்ட்ரி. அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டனு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. இதில் சேல்ஸ் ரிட்டன் ரெஜிஸ்டரு டோட்டலாக 1ஆம் தேதியிலேருந்து இன்வாய்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா இன்வாய்ஸ் மட்டும் எவ்வளோ ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை சேல்ஸ் ரிட்டன் மட்டும் பார்க்கணுன்னா சேல்ஸ் ரிட்டன் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கேஷ் இன்வாய்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா கேஷ் இன்வாய்ஸ் மட்டும் பார்க்கலாம். கிரெடிட் மட்டும் இன்வாய்ஸ் பார்க்கணுன்னா கிரெடிட் இன்வாய்ஸ் மட்டும் வரும். அதே டீட்டெயிலாக வேணாலும் பார்த்துக்கலாம், சம்மரி வேணாலும் பார்த்துக்கலாம். இதில் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும் பார்க்கணுனாலும் ஸ்ரீ சூப்பர் மார்க்கெட் அடிச்சுன்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு மட்டும் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். 3 பில் இருக்குது, 4, 5, 6 நம்பர் பில்லு 3 பில் இருக்குது. 3 பில்லுடைய வேல்யூ எவ்வளோங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பிக்கப் லிஸ்ட்டு சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ்லேயே இந்த இடத்துலையே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இது இந்த இடத்துல இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த இடத்துலையே இந்த ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அதனால் தனியாக அதில் தேவையில்ல, அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. அடுத்தது ஏரியா வைஸ் சேல்ஸ். இப்போ ஒரு ஏஜென்சின்னா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஏரியா அவங்க கவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளோ சேல்ஸு, சேலம் லைன் மட்டும் எவ்வளோ, ஓமலூர் லைன் எவ்வளோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வைஸ் சேல்ஸ் பார்க்குறது வந்து சேல்ஸு. இது செக்ஷன் வைஸ் சேல்ஸு. கமாடிட்டி கோடு இருக்கு இல்லையா, ஹச்எஸ்என் கோடு வைஸ் நம்ம பார்க்குறது இருந்தால் இந்த ஹச்எஸ்என் கோடில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் நடந்துருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் வைஸ் சேல்ஸு. அடுத்தது கிரெடிட் பில் கலெக்ஷனு. கிரெடிட் பில் போட்டிருந்தோம்னா கிரெடிட் பில் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு கிரெடிட் பில் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு. இதில் ஏதோ ஒரு பில் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, டெலீட் பண்ணுறேன் இடையில, மிஸ்ஸிங் பில் டீட்டெயிலில் போய்ட்டு அடிச்சோம்னா எந்த பில் நம்பர் 4ஆம் நம்பர் 4, 5, 6 3 நம்பர் பில் இல்லை அப்படின்ட்டு இதில் காமிச்சிடும். இடையில பில் டெலீட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த எந்த பில்லு மிஸ்ஸிங் ஆகிருக்கோ அந்த நம்பர் காமிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி பில் போட்டிருக்கிறோம், டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் பில் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் பார்த்துக்கலாம், டே வைஸ் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பில் நம்பர் வைஸ் 4ஆம் நம்பர் பில்லுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 5ஆம் நம்பர் பில்லுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், 6ஆம் நம்பர் பில்லுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு. அப்போ அதனுடைய சேல்ஸ் காஸ்ட் 4080 ரூபா, அதனுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு 3900 ரூபா, அதில் 180 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது. அது பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா 4.63% வந்துருக்குது. ஏன் இதுக்கு கம்மியாக வந்திருக்குன்னா நம்ம பில் அடிக்கும்போது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம், 2% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராஃபிட்டுங்கிறது கால்குலேட் ஆகி வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா 5.97 வந்துருக்குது. இதுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு இந்த ரேஷியோ வருது. இதே ப்ராடக்ட் வைஸ் அடிச்சுன்னா ப்ராடக்ட் வைஸ் பார்த்துக்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது. இதே டே வைஸ் இன்றைக்கி டோட்டலாக 60 பில் ஆச்சா, அப்போ இன்றைக்கி டேட்டில் 60 பில்லுடைய சேல்ஸ் காஸ்ட்டு, பர்ச்சேஸ் காஸ்ட்டு எவ்வளோ வேல்யூ, என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது ப்ராஃபிட் ரிப்போர்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அனலைஸ் 2. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 12 ரிப்போர்ட் எடுக்கிறோம். எப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். சக்தி மசாலா மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா அடுத்தது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சக்தி மசாலாவில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும், டர்மரிக் பவுடர் மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராடக்ட் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சக்தி மசாலா கம்பெனியில் பர்டிகுலர் கம்பெனியில் அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும், அதில் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கஸ்டமர் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், சப்ளையர் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், சம்மரி வேணாலும் பார்த்துக்கலாம், டீட்டெயில். இப்போ சம்மரின்னு கொடுக்குறேன், அது வாங்கலை அதனால் வரல. இப்போ ஒரு சக்தி அரோமேட்டிக் மசாலா அது இதில்
கஸ்டமர் வைஸ் சம்மரி கொடுக்குறேன். டோட்டலாக எல்லா கஸ்டமரும் சம்மரி ஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டு இவ்வளோ வாங்கியிருக்காங்க. குவான்டிட்டி ரேட்டெல்லாம் ப்ராடக்ட்லாம் வராது, வேல்யூ மட்டும் வரும். டீட்டெயில் வேணாலும் டீட்டெயில் பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயிலாக வேணாலும் பார்த்துக்கலாம். அதாவது ஒரு கம்பெனி வைஸ் ப்ராடக்ட்டும் பார்த்துக்கலாம், ஒரு கம்பெனி வைஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் பார்த்துக்கலாம், ஒரு கம்பெனி வைஸில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வைஸும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு எப்படி வேணாலும் நம்ம ஒரு அதில் இந்த கம்பெனி ப்ராடக்ட்டில் இந்த ஹெச்எஸ்என் கோடில் இந்த எப்படி வேணாலும் நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 12 ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இது அனலைஸ் ரிப்போர்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்வைஸ் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். அதாவது நம்ம ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெப்புங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சேல்ஸ் ரெப் செட்டப்பில் போயிட்டு ராமு கோபி அப்படின்னு ரெப்பை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இன்வாய்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் பண்ணுறோம். இதில் சேல்ஸ் ரெப் நேம், இப்போ அது யார் ஆர்டர் எடுத்தாங்களோ இப்போ ராமுன்னா ராமு செலக்ட் பண்ணிட்டோன்னா ராமுங்க வந்துடுவாங்க. இப்போ என்ன ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட் பில் அடிக்கிறோம், ஓகே பண்ணிடுறோம். இப்போ ரெப்வைஸ் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம்னா ராமு மட்டும் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ இன்வாய்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்வாய்ஸ் மட்டும் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். அவர் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருந்தார் ரிசிப்ட் வைஸ் அதையும் பார்த்துக்கலாம். அதே கேஷுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, கிரெடிட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்துக்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ அவர் மூலமாக நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இதில் போய்ட்டு பிரிண்ட் கொடுத்தோன்னா அந்த சேல்ஸ் ரெப் ராமுங்கிறவர் இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு இந்த டேட்டில் ஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த வேல்யூக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாரு, ரெப்வைஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் 2-3 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது ஏஜ் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். இது முக்கியமான ரிப்போர்ட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கிரெடிட் பில் போட்டிருப்போம் ஒரு ஏஜென்சிங்கிறப்ப கிரெடிட் பில்லு ஒரு கடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பில் கூட அவுட்ஸ்டாண்டிங் நிற்கும். அப்போ 0 to 30 நாள், 31 to 30 to 45 நாள், 45 to 60 நாள் அவுட்ஸ்டாண்டிங் நிற்கிறது அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டு. அதாவது 30 நாள் வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் யார் யார் இருக்காங்க, 30 நாளைக்கு மேலே 45 நாள் வரைக்கும் உள்ள யார் யாரெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, 45 நாளைக்கு மேலே எபோ யார் யார் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அது சம்மரியாகவும் பார்க்கலாம், டீட்டெயிலாகவும் பார்க்கலாம், அது ஏரியா வைஸும் பார்க்கலாம், கஸ்டமர் வைஸும் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில்னு கொடுக்குறேன். டீட்டெயில் கொடுத்தோன்னா கிரெடிட் பில் கஸ்டமரெல்லாம் வருது. மகாலட்சுமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒன்று வருது. இது பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகுது பில் அடிச்சு, அவுட்ஸ்டாண்டிங் நிற்கிது 38,700 ரூபா. அதில் 16,000 வந்துருக்குது, இன்னும் பேலன்ஸ் வந்து 26,000. இவங்க பில்லு ஆகி 10 நாள் ஆகுது. எத்தனை நாள் ஆகுதுங்கிறதும் அவுட்ஸ்டாண்டிங் இதில் காமிச்சிடும். இது வந்து 1 நாள் ஆகுது. இப்போ இன்றைக்கி போட்ட பில்லு கிரெடிட் பில் தான் போட்டிருக்கிறோம், 4 பில்லும் ஒரு நாள் ஆகுது. இந்த கேட்டகரியில் இருக்குது 1 to 30 நாளுக்குள்ளே இருக்குது இந்த இன்வாய்ஸ் எல்லாம். இது ஏஜ் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். இதே பர்டிகுலர் கஸ்டமர் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், சம்மரியாக வேணாலும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கடையிலும் பில் வேல்யூ வந்து 38,700, வந்த வேல்யூ ரிசீவ்டு வந்து 16,100 இன்னும் 22,600 பெண்டிங் இருக்குது. இது வந்து 1 to 30 நாளுக்குள்ளே இந்த அவுட்ஸ்டாண்டிங் நிற்கிது. இதே 30 நாளைக்கு மேலே போயிருந்தேன்னா இந்த காலமில் வந்திருக்கும். அது எப்படி ஹைலைட்? இப்போ இன்வாய்ஸ் பண்ணி 45 நாள் அவுட்ஸ்டாண்டிங் நிற்குதுன்னா 30 நாளைக்கு மேலே போனதெல்லாம் இந்த காலமில் ஷோ பண்ணுவோம். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டோட்டலாக 1ஆம் தேதி to 30ஆம் தேதி வரைக்கும். இதுதான் மந்த்லி சேல் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குற ஃபைலு. இதில் போய்ட்டு அது எப்படி போகணுன்னா, சேல்ஸ் ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் இதில் 1ஆம் தேதி to 30ஆம் தேதி அடித்தோம்னா வந்துடும். இதில் டேட்டு இந்த ஃபார்மெட்டில் ஜிஎஸ்டி நம்பரு 5%, 5 வந்து 2.5 அதே ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துடணும். டோட்டலாக இந்த மாதம் எவ்வளோ டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது சேவ் டேக்ஸில் பிரிண்ட்டு க்ளோஸ். எக்ஸலில் கொடுத்தா மை டாக்குமெண்ட்டில் போய் சேவ் ஆயிரும். இது சேல்ஸ் ரிஜிஸ்டருங்கிற ஃபைலில் மை டாக்குமெண்ட்டில் போய் இது சேவ் ஆகும். அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும்.
அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டு. டோட்டலாக 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கஸ்டமர் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் யார் யாருது எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அடிச்சோம்னா இதில் வரும். மகாலட்சுமி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 38,700 16,100 வந்துருச்சு, 26,000 இருக்குது. ஸ்ரீ சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆன இன்வாய்ஸ் தான் 4, 5, 6, 7 4 இன்வாய்ஸும் கிரெடிட்டில் அப்படியே நிற்கிது. மொத்தம் வேல்யூ எவ்வளோ? பில் நம்பர் வைஸ் வேணாலும் இதில் பார்த்துக்கலாம், எந்தெந்த பில் நம்பர் இருக்குது அப்படின்னு. கஸ்டமர் வைஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். கஸ்டமர் வைஸ் பார்க்கும்போது ஒரே கஸ்டமருக்கு 2-3 பில் பெண்டிங் இருந்தாலும் அடுத்தடுத்த லைனில் அப்படியே காமிச்சிடும். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் டெய்லி டேக்ஸ் ரிப்போர்ட். இது தேவையில்ல, ஜிஎஸ்டிக்கு வரும்போது இந்த ரிப்போர்ட் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரெஜிஸ்டரு, அதேமாதிரி பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர். டோட்டலாக இந்த மாதம் யார் யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அவங்க என்ன டீட்டெயில் இருக்குது. இதுவும் சேவ் டு எக்ஸல் கொடுத்தோம்னா உங்களுக்கு எக்ஸலில் சேவ் ஆயிரும். இது மை டாக்குமெண்ட்டில் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர்னு சேவ் ஆகும். இதை வந்து நம்ம அக்கௌண்டண்ட்டுக்கு மெயில் ஃபார்வர்ட் பண்ணிவிட வேண்டியதான். அடுத்தது ஸ்டாக் ரிப்போர்ட்டு. இதுதான் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் எடுக்கிறது. இன்றைக்கி டேட்டில் பர்டிகுலர் ஒரு கம்பெனி மட்டும், ஒரு 5-6 கம்பெனி பண்ணுறோன்னா ஒரு கம்பெனி மட்டும் பார்க்குறதா இருந்தால் சக்தி மசாலா மட்டும் பார்க்குறதா இருந்தால் சக்தி மசாலா மட்டும் பார்த்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை டிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தோம்னா இதெல்லாம் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. நம்ம ஸ்டாக்கே போடல, ஆனால் பில் பண்ணிட்டோம், அதனால் மைனஸில் போயிட்டுருக்குது. நம்ம சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லைனாலும் பில் அடிக்கும், மைனஸில் போவோம். பர்ச்சேஸ் போட்டோம்னா ஸ்டாக்கு டேலி பண்ணிக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டாக் வேல்யூவேஷன். நம்ம குடோன் ஸ்டாக்கில் இருக்கிற வேல்யூ பார்க்குறது. இப்போ ஸ்டாக் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒரு பொருள் இருக்குது, இது 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 100 பீஸ்க்கு வாங்குகிறோம். அப்போ இதனுடைய 100 விற்கல அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 பீஸ்னுடைய வேல்யூவேஷன் எவ்வளோ வருது? 1000 ரூபாய் ஆகும் வாங்கின விலையை வச்சு பார்க்கும்போது. ஆனால் 20 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். விற்கிற விலையை வச்சு பார்க்கும்போதுனா 2000 ரூபாய். அதுதான் பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் காஸ்ட்டு, சேல்ஸ் காஸ்ட்டு. குடோனில் இருக்கிற ஸ்டாக் வேல்யூ வந்து நம்ம வாங்கின விலையை வச்சு பார்க்கும்போது வேல்யூவாக எவ்வளோ இருக்குது, நாம் விற்கிற விலையை வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது. அதுதான் பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் வேல்யூ அண்ட் சேல்ஸ் வேல்யூ. நம்ம விற்கிற விலையை வச்சு பார்க்கும்போது குடோன் ஸ்டாக் வேல்யூ 14,520 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் நம்ம வாங்கின விலையை வச்சு பார்க்கும்போது 12,990. நம்ம வாங்கின விலை இவ்வளோ தான், விற்கிற விலைக்கு பார்க்கும்போது நம்மளுடைய மார்ஜின் ஆட் ஆகி அதில் உங்களுக்கு காட்டுவோம். இது ஸ்டாக் வேல்யூவேஷனு. அடுத்து ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ சாம்பார் பவுடர் மட்டும் 50 கிராமில் 1ஆம் தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளோ போயிருக்குது, 500 கிராம் மட்டும் அடித்தோம்னா ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக்கே இல்லை, மைனஸில் இருந்துருக்குது. இன்றைக்கி ஒரு 5 கிலோ போயிருக்குது, அப்போ -5 ஆயிடுச்சு. சப்போஸ் இதை பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணால் அது அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த டிரான்சாக்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எதில் போயிருக்கோ அந்த இன்வாய்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகும். ஓகே, அதே ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். கம்பெனி வைஸ் ஸ்டாக் எடுக்கிறது, ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் பார்க்கணுன்னா சக்தி மசாலா மட்டும் பார்க்கணுன்னா அந்த கம்பெனி மட்டும் பார்த்துக்கலாம், அந்த டீட்டெயில்ஸு. அடுத்து அக்கௌண்ட்ஸ், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, டே புக்கு. ஓகே, வேணாம் கழிச்சு சொல்லிடுமா கொஞ்ச நேரம். சரி.